ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் தம் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக லேயர் எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம என்ன சைஸில் எடிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 16:9 சைஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிங்க, பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு தான் லேயர் ஆட் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீடியாவில் போய் லேயர் ஆட் பண்ணலாம். ஸோ லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இப்போ லேயர் ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். அதே லேயரில் போய் மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு நேராக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிராப் டூல் எடுத்து கிராப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே இமேஜை செலக்ட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அதேமாதிரி இமேஜை பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ஆடியோ செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீடியா சைடில் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் கரெக்டாக 30 செகண்ட் முடியறதுக்கு முன்னாடியே ஆடியோ வந்து கட் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் முன்னாடியே ஸ்லோவாக போயிடும். அது எப்படி ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபேட் அவுட் பார்த்தீங்கன்னா 4 செகண்டுக்கு முடியிற மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. நீங்கள் எப்போயுமே எடிட் பண்ணுறப்ப இது ஃபுல்லாக இது பண்ணிட்டு எடிட் பண்ணுங்கள், ஏன்னா ஒவ்வொரு டைமும் இது அப்படியே 4 செகண்ட்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்பயுமே 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க, அதான் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி லேயர் ஆட் பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒண்டர்ஃபுல் டெக் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது.